நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் டோக்கியோவிற்கு சென்று இன்டர்ன்ஷிப் படித்த மாணவர்கள் புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை தொடங்கும் அளவிற்கு நம்பிக்கை வந்துள்ளதாக நிகழ்ச்சியுடன் கூறியுள்ளனர். கடந்த 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் இதுவரை 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயன்பெற்றுள்ளனர். இத்திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 மாணவர்கள் ஜப்பான் நாட்டின் டோக்கியோவில் உள்ள 2 பல்கலைக்கழகங்களுக்கு இன்டர்ன்ஷிப் சென்றனர். அவர்களுக்கு தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த திறன் மேம்பாட்டு மற்றும் கருத்தரங்குகள் மூலம் பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. இந்த நிலையில் பயிற்சியை முடித்து தாயகம் திரும்பிய மாணவர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் பேசிய மாணவி, இந்த இன்டர்ன்ஷிப் எதிர்காலத்தில் புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனத்தையே தொடங்கும் அளவிற்கு நம்பிக்கையை தருவதாக தெரிவித்தார். எங்களுக்கு நான் முதல்வன் ஒரு கோர்ஸ் கொடுக்குறாங்க. அந்த கோர்ஸில் நாங்கள் நிறையவே படிச்சிருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதை எங்களுக்கு ப்ரொவைட் பண்ண சீஃப் மினிஸ்டர் சார், டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் சார், நான் முதல்வன் டீம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல ஆசைப்படுறோம். என்னோட எய்ம் என்னென்னா டெவலப்பர் ஆகணும் அப்படின்ட்டு இருந்துச்சு. பட் இந்த இன்டர்ன்ஷிப்க்கு நான் டோக்கியோ ஜப்பானில் போய் இன்டர்ன்ஷிப் பண்ணி வந்த அப்புறமா எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஒரு டெவலப்பராக மட்டும் இருக்காமல் எல்லா ரோல்லையும் இன்டர்ன்ஷிப் பண்ணணும், எல்லா ரோல்லையும் இன்டர்ன்ஷிப் பண்ணி எல்லாமே கற்றுக்கிடணும். அப்போ தான் என்னால் ஒரு ஸ்டார்ட் அப் க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் போயிட்டு வந்ததுலேருந்து கண்டிப்பாக ஒரு ஸ்டார்ட் அப் நானே க்ரியேட் பண்ணி நான் ஒரு CEO ஆகணும்.